வணக்கம். இன்னைக்கு மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் தேர் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம். மயான கொள்ளையை முன்னிட்டு வருஷம் இங்கே தேர் திருவிழா இந்த மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் நடக்கும். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரிக்கு நடக்கக்கூடிய மயான கொள்ளை திருவிழா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே நடக்கக்கூடிய அந்த தேர் திருவிழா வந்து நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. இந்த தேர் திருவிழாவில் புதுசாக பச்சை மரத்தை பனை மரத்தை வெட்டி அதிலிருந்து தேர் செஞ்சு அதில் வந்து அங்காள பரமேஸ்வரியை வந்து வீதி உலா கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது தான் என்ட்ரன்ஸ், கோயிலோட என்ட்ரன்ஸு. அப்படியே ரைட் சைடில் போனோம்னா இந்த கூட்டத்துக்கு கூடவே சேர்ந்து போனோம்னா நம்ம வந்து தேரை பார்க்கலாம். அதாவது ஊஞ்சல் மண்டபத்துக்கிட்ட தான் இந்த தேரை வந்து வச்சுருப்பாங்க. இந்த தேர் திருவிழாவை பார்க்குறதுக்கு ஊர் மக்கள் எல்லாருமே வந்துருந்தாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து வேஷம் போட்டிருந்தாங்க, வேஷம் போடாமையும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. தாரை தப்பட்டை, ட்ரம்ஸு, பம்பை உடுக்க, ராஜமேளம் எது எல்லாமே வச்சு இங்கே வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது சுடுவாட்டு காளிக்கு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த வருஷம் 2025 அப்போ தேர் திருவிழா ஈவினிங் 4:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு. 4:30 to கரெக்டாக 6:30 வரைக்கும் திருவிழா நடந்தது. இதில் வந்து வேண்டுதல் வச்சுருக்கவங்க, அது மட்டும் மருளாடிகள், இவங்க எல்லாருமே சாமி ஆடிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத உங்களால் கம்ப்ளீட்டாக பார்க்க. நிறைய விதமான காளி வேஷம்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே வந்து கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, நிற்கிறதுக்கே இடம் இல்லை. இப்போ பார்க்குறது தான் அந்த தேர். இந்த தேரில் வந்து அங்காள பரமேஸ்வரியோட உற்சவர் சிலை வந்து வரும். உற்சவர் அங்காள பரமேஸ்வரி இந்த தேரில் தான் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் மூவ் ஆகிட்டே இருக்காங்க பாருங்கள். நிறைய போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க. நிற்கிறதுக்கே இடம் இல்லை. நாங்கள் வந்து ஓரமாக நின்றுட்டு இருக்கோம். டைம் ஆக ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க, போய்கிட்டே இருக்காங்க. ஃபுல்லாக கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் கூட்டம். எல்லாம் ஃபேமிலியோடவும் வந்திருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸோடவும் வந்திருந்தாங்க. எல்லாமே கூட்டமாக இருந்தாங்க. அங்காள பரமேஸ்வரியோட தேர் ஊஞ்சல் மண்டபத்திலேருந்து நகர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இந்த தேர் திருவிழாவில் கடந்துட்டோன்னா நம்ம கேட்கக்கூடிய நியாயமான கோரிக்கை எல்லாமே வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் முந்தைய வருஷம் வேண்டிக்கிற வேண்டுதல் வந்து அடுத்த வருஷம் கண்டிப்பாக நிறைவேறணும் நிறைய பேர் சொன்னாங்க. இங்கே உங்களில் யாராவது இந்த மயான கொள்ளை இந்த தேர் உற்சவத்தை பார்த்துருந்தீங்கன்னா, பார்த்து நீங்கள் வேண்டினது நடந்துருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த தேர் கிட்ட வர எல்லாமே கொள்ளையிட ஆரம்பித்தாங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய காய்ஞ்சு, காய்கறி, பழம், பூவு எல்லாமே சாமி மேலே இறச்சிக்கிட்டே இருந்தாங்க. அந்த தேர் எவ்வளோ பக்கத்தில் வந்துச்சு. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அங்காளம்மனுடைய உற்சவரை நம்ம பார்க்க முடியல. பட் தேரை தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இதில் நம்ம என்ன வேண்டிட்டோம்னாலும் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேர் வந்து கடன்னு மூவ் பண்ணிகிட்டே இருக்குது. எப்படின்னா 4 மாட வீதி இருக்கும் கோயிலை சுற்றி. அந்த 4 மாட வீதியை சுற்றி வர்றதுக்கே 4:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் ஆயிடுது. ஒரு 2 மணி நேரம் அந்த அம்பாள் வந்து சுற்றி வராங்க. மற்ற கோயில்கள்லாம் பார்த்தோன்னா அம்மனுக்கோ இல்லை கடவுளுக்கு வந்து தங்கத்தாலேயோ வெள்ளியாலேயோ இல்லை மரத்தாலேயோ ஆல்ரெடி செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த திருவிழா அப்போது தான் இந்த அங்காள பரமேஸ்வரிக்கு பச்சை மரத்தில், அதுவும் பனை மரத்தில் செஞ்சு அதில் வந்து அம்பாளை வந்து வீதி உலா கொண்டு போகிறாங்க. அமாவாசைக்கு நடக்கக்கூடிய ஊஞ்சல் வந்து இந்த ஊஞ்சல் மேடையில் தான் நடக்கும். இப்போ பார்க்குறது வந்து வடக்கு வாசல். அங்காள பரமேஸ்வரி இந்த திசையை நோக்கி தான் இருக்காங்க. வடக்கு வாசல் மூலமாக தான் இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கோவிலுக்கு வெளியே பார்த்துருந்தோம். இப்போ பார்க்குறது வந்து ஈரோடு மக்கள் மண்டபம் அப்படின்னக்கூடிய ஒரு மண்டபம். இது வந்து வடக்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த வாயிலில் தான் இந்த இடம் இருக்குது. இப்போது இது நோக்கி அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா இங்கே வந்து லெஃப்ட் சைடில் அன்னபூரணி இருப்பாங்க. இப்போ வந்து பம்பை உடுக்கையோட கரவெல்லாம் ஜோடித்து வேஷம் போட்டுட்டு வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. மற்ற கோயில்கள்லாம் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பார்க்க முடியாது இந்த அளவுக்கு. பட் இங்கே அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்குன்னு வந்துட்டிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக இருக்கும். பம்பை உடுக்க சவுண்டு கேட்காம அந்த கோயிலில் வந்து நம்மளால் கண்டிப்பாக இருக்க முடியாது. இங்கே இருக்கிறது அன்னபூரணி அம்மாவுடைய கோயில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து காசு போடுறது, அப்புறம் கயிறு கட்டுறது, இந்த விஷயம்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு அப்படியே நேராக போனோன்னா நமக்கு லெஃப்ட் சைட்லேயும் ஒரு வழி போகும். இதில் இந்த சைட்லேயுமே வந்து நிறைய பேர் வந்து வேஷம் போட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே வெறும் அங்காளம்மன் வேஷம் மட்டும் போடாமல் பெரியாயி வேஷம், காளியம்மன் வேஷம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விதவிதமான வேஷம்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ இருக்கிறது வந்து அங்காள பரமேஸ்வரிக்கு வேஷம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பூதங்கள்லாம் வந்து சுற்றி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கிளிப் எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 5:30 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து ஊஞ்சல் மண்டபத்துக்கிட்ட தேர் வரப்போது. இது பார்க்குறது வந்து பேய் மேடைன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்க்குறது சித்தர் சன்னு முனிவருடைய ஜீவசமாதி தான். அங்காள பரமேஸ்வரியை நினச்சி அவர் வந்து அங்காள பரமேஸ்வரிக்காக அவங்க வந்து தவம் இருந்தாங்க. ஜீவசமாதியும் அடைஞ்சிருக்கு. இந்த கிளிப் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 கிட்ட ஆயிடுச்சு. அங்காள பரமேஸ்வரி வீதி ஓலா சுற்றி வந்துட்டாங்க. இப்போ வந்து கரெக்டாக அந்த ஊஞ்சல் மண்டபத்துக்கிட்ட தான் வந்து நிற்பாங்க.
இது நின்றுட்டு அந்த தேர்லேருந்து ஊஞ்சல் மண்டபத்துக்கு வந்து அங்கேருந்து தீபாராதனெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து கோயில் உள்ளே போயிடுவாங்க. அங்காள பரமேஸ்வரியோட தேர் திருவிழாவை பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேணும்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மனுடைய அழகு வந்து ரொம்ப அதிசயமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் வந்து அவ்வளோ கூட்டம். ஒரு அங்காள பரமேஸ்வரி கோயிலில் இவ்வளோ கூட்டன்றதை நான் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். நான் தேர் திருவிழானா எப்பவும் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குமா, ஆனால் இந்த வாட்டி கூட்டம் கம்மி தான். செவ்வாய்க்கிழமை அதுவுமா வந்தது. பட் இதுவே கூட்டம் அதிகம், நிற்கவே முடியல அந்த இடத்துல. அந்த தீபாராதனை கொடுக்கும்போதும் சரி, அந்த தேர் வந்து சுற்றி வரும்போதும் சரி, நம்மளால் நிற்கவே முடியல. இப்போ இதுக்கும் மேலே கூட்டம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க நீங்களே. ஊஞ்சல் உற்சவமே முடிஞ்சாலுமே கூட அப்போவுமே வந்து வேஷம் போட்டுட்டு மக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களோட நேர்த்திக்கணரெல்லாம் வந்து இந்த அங்காள பரமேஸ்வரிக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக. இப்போ பார்க்குறது வந்து மேற்கு வாயல், இதுவும் ஒரு வழி. இப்போ பார்க்குறது வந்து இதுதான் மெயினான ஒரு என்ட்ரன்ஸ் சொல்லலாம். அந்த ஆர்ச் கேட் இருக்கக்கூடிய அந்த வழி இது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மரம் இருக்குல்லையே, அந்த இடத்துல தான் பெரியாயி கோயில் இதெல்லாமே வந்து இருக்குது. இந்த இடத்துல சுற்றி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து குளம், அக்னி குளம் இருக்கும். லெஃப்ட் சைடில் பெரியாயி, அப்புறம் இந்த பின்னாடி சைடில் பார்த்திங்கன்னா மலையனூர் அங்காளம்மன், அவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. கோயில்னாலே சொல்லவே வேணாம். அதுவும் ஊர் கோயில்னால் ரோடு 2 சைடும் பார்த்திங்கன்னா வந்து கடை வீதிகள் தான். ஃபுல்லாக சாப்பிட்ற தின்பண்டம், சாமி ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் நிறைய பொருள் எல்லாமே வந்து சேல் பண்ணுறாங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் டைம் கிடச்சதுன்னா மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது மாதிரி பழமையான கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த வைப்ரேஷனே தனியாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.